வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ராஸ் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வெளியில் ரொம்ப மழையாக இருந்ததா, சரி வீட்டில் என்னடா ஒருபடியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி எல்லா சாரீஸும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலாம். உள்ளே வந்து பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு வசம்பெல்லாம் அந்த பேக்ஸ்குள்ளே போட்டு, இல்லைன்னா நாப்திலின் பால்ஸ் வந்து ஒரு கிளாத்தில் எதனா கட்டி அதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படின்றதுனால சரி அந்த வேலை பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். சரி அப்படியே உங்களுக்கும் வந்து என்னுடைய சில்க் சாரீஸ் கலெக்ஷன்லாம் காமிச்சிடலாம் அப்படின்னு இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நிறையா சாரீஸ் வந்து இந்த மாதிரி சூட் கேஸில் அண்ட் மேலே வந்து லாஃப்டில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கட்டிலுக்கு கீழே வந்து கபோர்ட்ஸ் மாதிரி வச்சு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சு அங்கே இந்த லாஃப்டில் இப்படி இருக்குது. சரி கீழே இருந்தது மட்டும் எடுத்து உங்களுக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச சில சில்க் சாரீஸ் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மேபி இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய வருது இல்லையா, நிறைய ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படி வரிசையாக வரும்ல. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி நம்ம சாரீ பேக்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கலம்காரி எடுத்துகிட்டே தெரியாமல் அது இன்னொரு விலாகில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு சாரீ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எனக்கு நான் ஃபஸ்ட்டு சாரீன்னு கட்டினது இது தான். ஸோ எடுத்து தருவாங்கல்ல ஃபஸ்ட்டு சாரீ, அந்த சாரீ தான் இது. ஸோ அது வந்து எனக்கு ரெட் கலரில் சூப்பரான ரொம்ப அழகான ஒரு சாரீ. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே டிசைன் இப்போவும் வருது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இதே கலரில் இப்போவும் வருது. அண்ட் நிறைய ஆன்லைன்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கூட அந்த மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் சாரியில் இருக்கிற அந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக அதில் இருக்காது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு பிடிச்ச இன்னொரு ரொம்ப அழகான சாரீ. இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து இப்படி ஃபுல்லாகவே இப்படி டிசைன் இருக்கும், குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். பார்டர் வந்து இந்த மாதிரி க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி இருக்கிற சாரீஸ் தான் வந்து பட்டில் வந்து பிடிக்கும். இப்போ வந்து நிறையா லினன் சாரியோட இதெல்லாமே வந்து சில்கில் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு எதுவும் அவ்வளோ பிடிக்கல. அதுக்கு நம்ம நார்மலாக லினனே வாங்கிட்டு போயிடலாம்ல, எதுக்கு சில்க் சாரியில் அது அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இது வந்து இன்னொரு அதே மாதிரி ட்ரெடிஷ்னலான ரொம்ப அழகான சாரீ. இது வந்து வைர ஊசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க் சில்க் சாரீஸில். ஸோ இப்படி தான் இருக்கும். பார்டர் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு டார்க் ப்ரௌனில் இந்த பிங்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து கீழே பார்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த சாரியில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து டிசைன்ஸும் சாரியில் ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி டிசைன் வந்திருக்கும். கீழே அந்த பார்டர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரீ. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்னொரு காம்பினேஷனுங்க. இது வந்து பியூர் ஒயிட்டும் கிடையாது. அதே மாதிரி இது வந்து பியூர் ரெட்டா மெஜந்தாவா இது மெரூனா எல்லாமே மிக்ஸான ஒரு கலர். இது வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக வந்து கேமரா கேப்சர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். புடவை ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகான டிசைன்ஸ் இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்டர் இப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப கிராண்டாக அதே சமயத்தில் எலிகண்ட்டாகவும் இருக்கும் இந்த காம்பினேஷன். அண்ட் இந்த சாரீ இதோட லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச காம்பினேஷனுங்க. பிங்க் கலரில் பட்டு சாரீ வச்சுருக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த சாரீ என்னென்னா ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும். இது வரைக்கும் காமிச்சதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வெயிட் கம்மியாக இருக்கும். பட் இந்த சாரியோட வெயிட் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஜரி ஒர்க்கு. இது வந்து முகூர்த்தம்க்கு இதுவே ப்ரைடே கட்டலாம், கல்யாண பொண்ணே கட்டலாம், அந்த மாதிரி ஃபுல்லாக இதில் வந்து ஒர்க் இருக்கும். ஃபுல் ஜரி ஒர்க் தான் இந்த சாரியில். அண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி இருக்கா, கீழே வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி அது மேங்கோவாக பீக்காக்கான்னு தெரில, அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாகவே வந்து இது சரியாக இருக்கிறதுனால இது பயங்கர வெயிட். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரீ. இப்போ அடுத்த சாரீ பார்க்கலாமா?
இந்த சாரீ வந்து இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க. பொதுவாவே வந்து எனக்கு பிடிச்ச கலர்லாம் எப்படி இருக்கும்னா, அது என்ன கலர்ன்னு யாராலயும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆம், என்ன இது வந்து பார்டர் வந்து ஒரு மாதிரி வாடாமல்லி கலர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயே வந்து லைட் ஷேடு ஒரு மாதிரி பிங்க்கு தான் வந்து டாமினேட் பண்ணும். பாடி கலர் வந்து பார்த்திங்கன்னா, இது அதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு ஷேடு. இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது என்ன ஷேடுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அதில் வந்து அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அந்த குட்டி குட்டியாக இருந்ததில்ல, அதான் அது வந்து லைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அதான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பேன். சாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் வருங்க. இது ரொம்ப அழகான க்யூட்டான சாரீ இது. நெக்ஸ்ட்டு சாரீ வந்து ஒரு ஆரஞ்சில் எல்லா ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்சுமே அதில் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். லைட் ஆரஞ்சு இருக்கும், டார்க்காக இருக்கும் சில இடத்துல. அதில் வந்து மெரூன் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேங்கோ டிசைனில் கொடுத்துருப்பாங்க, த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட பார்டர் வந்து முந்தான ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கிராண்டான சாரீ இது. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்களா, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த காதி எஃபெக்ட்டும் வந்து கொடுக்கும். ஹேண்ட்லூம் சில்க் சாரீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்டர் மட்டும். இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப அழகான சாரீங்க. பொதுவாகவே வந்து நம்ம வந்து லைட் கலரில் சாரீ இருந்ததுன்னா அதுக்கு டார்க் கலர் பார்டர்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுவோம். இல்லைனா வந்து சாரீ டார்க் கலராக இருந்ததுன்னா வந்து பார்டர் லைட் கலராக இருக்கணும். அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக தான் வந்து யூஸ்வலாக எல்லோரும் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய காம்பினேஷனில் வருமே. அண்ட் இப்போ தான் வந்து பேஸ்டல் ஷேட்ஸில் வந்து ரெண்டுமே வந்து லைட் கலராக இருக்கும். அந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ரெண்டுமே டார்க் கலர்ஸில் உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாகவுமே இது டார்க் க்ரீன் அண்ட் பார்டர் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, அதுவும் வந்து டார்க் மெரூன். இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் டஸ்கி ஸ்கின் டோன், டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிரைட்டராக தெரிவிங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சூஸிங் பேஸ்டல் ஷேட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ளார் டிசைன் தான் கீழே. இப்போ வந்து க்ரீன்லேருந்து இந்த பார்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு மாதிரி லைன் மாதிரி ஒரு டிசைன் வந்துச்சு இல்லையா, அப்படி இருக்கும். இப்போ காமிக்கிறால இந்த மாதிரி குட்டி குட்டியான டிசைன் அந்த சாரீ ஃபுல்லாகவே இருக்கும். சைட் பார்டர் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததும் வந்து ஒரு க்ரீன் சாரீ தான். இந்த க்ரீன் வந்து அந்த க்ரீனை விட கொஞ்சம் இதுக்கு முன்னாடி காமிச்ச க்ரீனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது டார்க் க்ரீன், இது வந்து கொஞ்சம் அதை விட லைட்டர் ஷேட். அது மாதிரி அதில் பார்டர் வந்து ப்ரௌனில் இருந்துச்சு இல்லையா, மெரூனில் இருந்தது இல்லையா, இது வந்து பிங்க், நல்ல பிங்க், ராணி பிங்க்னு சொல்லுவாங்கள்ல, குயின் பிங்க் இது. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக சரி ஒர்க்கு ஹெவியாக இருக்கும். இதில் பார்டர்லேயும் சரி, இந்த சைடில் நமக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல செஸ்ட் கிட்ட வரும்ல, அந்த பார்டரும் சரி நல்லாவே ஹெவியாக கொடுத்துருப்பாங்க ஒர்க்கு. அண்ட் சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார் டிசைன் வருங்க. நெக்ஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் தான். இது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி அது பாசிப்பருப்பு கலராக, அது என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆலிவ் க்ரீன் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி க்ரீன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீ. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. எப்போவுமே சாரீ செலக்ட் பண்ணுறப்பவும் சரி, ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே சொல் பேச்சு கேட்குறதா இருக்கணும். ஸோ அது மாதிரி தான் இது சாரீ. ரொம்ப நல்ல சொல் பேச்சு கேட்குற சாரீ. அந்த பார்டரில் வந்து லீஃப்ஸ் காமிச்சல்ல, அந்த லீஃப் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. இந்த லீவ்ஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக த்ரெட் ஒர்க் இருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது ஈவினிங் பார்ட்டிஸ்க்கெலாம் வந்து இது வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து இந்த மாதிரி மேங்கோ டிசைன் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற பார்டரில் வந்து இப்படி ஃப்ளாரல் டிசைன் வந்து அது ஃபுல்லாக ஸ்ட்ரைட் இந்த மாதிரி மேலே வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சாரியும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி காம்பினேஷன் தான். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால தான் நான் வந்து அடுத்தடுத்து காமிக்கிறேன். இல்லை நான் வேறு ஒரு விலாகில் நான் காமிக்கிறப்ப என்னடா ஒரே சாரி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிடக்கூடாதுல்ல நீங்கள், அதனால தான்.
ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும். அண்ட் இதில் வந்து பாடியில் ரவுண்ட் சர்க்கிளாக இருந்ததில் இதில் வந்து கிரிட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இந்த ஓலைப்பாயெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த டிசைன் மாதிரி இருக்கும். அண்ட் பார்டர் வந்து இதில் க்ரீன், அதில் வந்து பார்டர் ஆரஞ்சு, பிங்க், கோல்டன் அந்த மாதிரிலாம் சேர்ந்து இருந்தது. லீஃபாக இருந்ததில் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து க்ரீன், அதில் வந்து இந்த லைட்டாக அந்த கிரிட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு பக்கம் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரில் லோட்டஸ் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் அந்த லோட்டஸ் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகான சாரீ தான். ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அது. இது வந்து ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னலாக எல்லார்கிட்டேயுமே இருக்கிற ஒரு மாம்பழ கலர் சாரீ தான். மாம்பழம் எல்லோலேயே வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்கும். இன்னொன்று இருக்குது என்கிட்ட லைட் எல்லோவில் க்ரீன் கலர் பார்டர் காம்பினேஷன். இது வந்து ஃபுல்லாக செல்ஃப் பார்டர் தான். இந்த மாதிரி டிசைன், இந்த டிசைன் இருக்குல்ல கோல்டன் கலரில், அது ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக வரும். அண்ட் பார்டருமே வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ கட்டுறதுக்கு. இதில் வந்து உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஃபுல்லாக சரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இந்த பார்டர் வந்து உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும். இதில் முந்தானை வந்து நல்ல ஹெவியான ஒரு ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த கீழே இருக்க டிசைன்ஸ் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்களேன். இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுவும் வந்து நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சாரீ அண்ட் அழகான சாரீ. இது வந்து இதுவும் கிட்டத்தட்ட அதே எல்லோ கலர் அப்படின்றதுனால நான் அடுத்தடுத்து நான் காட்டுறேன். இது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் என்ன வித்தியாசம்னா, இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி லைன்ஸ் காமிச்சல சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன் சரி வந்து போகும். ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் வெர்டிக்கல் லைன்ஸில் இருக்கும். கீழே வந்து பார்டர் அந்த மாதிரி மேங்கோவில் கொடுத்துருப்பாங்க. வரிசையாக மேங்கோஸ் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் வந்து அழகான ஃப்ளவர்ஸும் கொடுத்துருப்பாங்க. மாறி மாறி வரும் ரெண்டும். அண்ட் இது பிராண்ட் நியூ சாரீ. இன்னொன்று அதுக்கு கட்டலை, இன்னும் ப்ளவுஸ் எடுக்கல, அதனால் இன்னும் கட்டலை. இது தான் வந்து நான் கீழே சொன்னல, அந்த பக்கத்தில் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஃப்ளவர் அழகாக இருக்கும். ஒரு கொடி மாதிரி டிசைன் போகும். இது ரொம்ப க்யூட்டான சாரீ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ இது. இதுக்கு வந்து இதே கலர்லேயும் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் பிங்க், மெரூன் அந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். கோல்டன் கலர் போட்டால் கூட இதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கலாம். அதுக்கு ஆரி ஒர்க்லாம் பண்ணி கோல்டனாக, பிங்க்கா, மெரூனா, இல்லை எல்லோவா எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ளவுஸ் சூஸ் பண்ணலாம். அண்ட் க்ரீனில் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் கூட அதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சில்க்குங்க. இந்த சாரீ ஃபுல்லாக நான் இன்னொரு ப்ளாகில் நான் காட்டுறேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து மைசூர் சில்க் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி சொல்லிவிட்டு வேறு மாதிரி சாஃப்ட் சில்க் இல்லை வந்து சில்க் சாரியை வந்து சூஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பட் மைசூர் சில்கில் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுதான் மைசூர் சில்க். ஸோ அது வந்து நிறைய பேர் அது தப்பாக கூட யூடியூப்பில் மாற்றி கூட காட்டுறாங்க. ஸோ மைசூர் சில்க் சாரீஸ் விலாகில் வந்து நான் உங்களுக்கு அந்த சாரீ காட்டுறேன். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. இது ஒரு மாதிரி பர்பிள்னு சொல்ல முடியாது, ப்ளூ சொல்ல முடியாது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்த ஒரு கலர். மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி வேர்ட்டிக்கலாக உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்திருக்குங்க. இந்த ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்களா, அது ஃபுல்லாக வந்திருக்கும். அண்ட் பார்டர் வந்து இது வேறு லெவல். நான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது வந்து கோல்டன் கலர் கிடையாது, ஒரு மாதிரி வெந்தய கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலர். இது உங்களுக்கு அப்படி பக்கா கோல்டன் கலர் மாதிரி இருக்காது. ஸோ இந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வயலட் சார்ட் ஆஃப் ப்ளூ சார்ட் ஆஃப் கலர் வித் அந்த மாதிரி ஒரு ஹனி கலரில் பார்டர் இருக்கும். அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு மாதிரி ஜிக்ஸாக் டிசைன் மாதிரி வரும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த ஜரி ஒர்க்கில் எம்போஸ் ஆகியிருக்கிற மாதிரி ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நான் காமிக்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற இன்னொரு சாரீ. ஒரே மாதிரி வர சாரீஸ்லாம் நான் அடுத்தடுத்து நான் காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறப்ப அது வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியக்கூடாதுல, அதுக்காக. ஸோ இது ரெண்டும் பக்கத்துலேயே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரே மாதிரி வந்து போய் எடுக்கிறது கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது.
இதுக்கு வந்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிங்க், அதில் வந்து ஒரு வெந்தய கலர் ஹனி கலர் சொன்னால இதில் வந்து பிங்க், பக்கா பிங்க். அண்ட் பாடி கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த பீகாக் க்ரீன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக அழகாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் சாரீ காமிச்சனில் இதே மாதிரி இதில் வந்து கீழே உங்களுக்கு பார்டரில் இந்த மாதிரி பீகாக் கொடுத்துருக்காங்கல்ல, அழகாக மயில்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து சின்ன சின்னதாக லீஃப் டிசைன் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாரியில் வந்து உங்களுக்கு இப்படி லோட்டஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். அடுத்த சாரி பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த க்ரீன் சாரீ இருக்குல்ல, இது அவ்வளோ அழகுங்க. பார்டர் வந்து ஒரு மாதிரி ரெட்டும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி இருக்கும், மெரூனும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு கேமராவில் தெரியுதுல, எக்ஸாக்டாக இதே கலர் தான். இதில் வந்து இந்த மாதிரி க்ரீன் சாரியில் ரெட் கலரில் இப்படி க்யூட்டாக அழகாக டிசைன்ஸ் இருக்கும். இது சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் தான் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோபுரமாக வந்து உங்களுக்கு ஒரு வி ஷேப்பில் பார்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. கீழே பார்டரில் அப்படி லைன்ஸ் வந்துருக்குல்ல, அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ காட்டுறது பார்த்திங்களா, ஃபுல் சாரீலேயும் அந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் இருக்கும். இதே மாதிரி கிட்டத்தட்ட, ஆனால் வேறு கலர், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்ரீன் கலர் தான் அடுத்த சாரீ. ஸோ அதனால தான் நான் அதை அடுத்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனே வந்து டிஃப்ரெண்ட் க்ரீன், பாட்டில் க்ரீன் சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அண்ட் இங்கே வந்து இந்த சின்ன சின்னதாக இருக்குல்ல, அந்த கோபுரம் மாதிரி வி ஷேப்பில், இதில் பெருசாக இருக்கும். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய அந்த டிசைன்ஸ் இருக்கும். பார்டர் வந்து இதில் மெரூன் கலரில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இந்த அழகான ப்ளூ சாரீ. நான் கையில் எடுத்து காட்டுறப்ப என்ன கலர் இருந்ததோ அதே கலர் தான். இதில் வந்து கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதில் பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து சில்வர் ஜரி மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டாக குட்டி குட்டியாக அழகான டிசைன்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்டரில் வந்து உங்களுக்கு இந்த சைட் பார்டரில் செஸ்ட் கிட்ட வரும்ல, முந்தானை போடுற இடத்துல, அங்கே வந்து ரொம்ப அழகாக அந்த ஜரி ஒர்க்கு மெல்லிஸாக தான் இருக்கும், ஆனால் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சாரியும் இன்னும் நான் கட்டலங்க, புதுசாக அப்படியே தான் இருக்குது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதை நான் வேர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க எல்லா சாரீஸுமே ஷாப்ஸில் வாங்கினதாங்க. அதனால் எதுக்குமே ஆன்லைன் லிங்க் என்னால் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அடுத்த சாரீ ஒரு பியூட்டிஃபுல்லான லைட் ப்ளூ சாரீ. இதில் வந்து பார்டர் வந்து இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக பிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிங்க்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே பார்டரில் வந்து சைட் பார்டர் வரும்ல முந்தான இடத்துல, அங்கே வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூ, திரும்ப லைட் ப்ளூ அந்த மாதிரி சேர்ந்து இருக்கும். அண்ட் பார்டர் வந்து முந்தானை வந்து இது மாதிரி லைன்ஸாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த அழகான என்ன கலர் இது, அகெயின் ஒரு வாடாமல்லி கலர். இதில் வந்து க்ரீன் கலர் பார்டருங்க. அகெயின் இது வந்து ரெண்டுமே டார்க் கலர் காம்பினேஷன். ஆல்ரெடி ஒன்று டார்க் க்ரீன் அண்ட் டார்க் மெரூன் காமிச்சல, அதே மாதிரி தான் இது ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இல்லாமல் ஒரே ஷேடில் ஒரே மாதிரி டார்க்கராக வர்ற காம்பினேஷன். இதில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக த்ரெட் ஒர்க் இருக்கும் கோல்டன் கலரில். அண்ட் ஜரியில் இந்த மாதிரி கீழே பார்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஜரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எப்படின்னா பார்டர் க்ரீன், அந்த க்ரீனில் நமக்கு வந்து கோல்டன் ஜரியில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த சாரீ அதுக்கப்புறமா வந்து இப்போ கீழே தெரியுதில் க்ரீனில் அந்த கோபுரம் மாதிரி போட்ட 2 க்ரீன் சாரீஸ் இருந்ததில், இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீ. நான் பார்த்துட்ருக்குற இந்த ப்ளூ க்ரே ரெண்டும் சேர்ந்த ஷேட் இருக்குல்ல, நடுவில் வந்து இந்த கோல்டன் கலர் பீகாக் பட்ட இந்த சாரீ வந்து எங்கள் அண்ணன் மேரேஜ்க்கு எங்கள் அப்பா எங்கள் அக்காவுக்கு எடுத்தது இந்த சாரீ. பட் எனக்கு இந்த கலர் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால நான் கேட்டேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் கீழே பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். காஞ்சிபுரமில் போய் வாங்கிட்டு வந்த சாரீ இது. ஐ திங்க் ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். கீழே இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு சல்வார் இதே மெட்டீரியல், ஐ மீன் இதே கலரில் வாங்கிட்டு வந்தேன். எக்ஸாக்ட் கலர் அது இந்த க்ரேயும் ப்ளூவும் சேர்ந்து இந்த கலரில். பட் அது வந்து மேபி அந்த மெமரிஸ்னாலவே எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்ததா என்னென்னு தெரியல. அதனால இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டம் போட்டது ஆக்சுவலாக வந்து நான் செலக்ட் பண்ணால்
இந்த மாதிரி கட்டம் போட்டு, அதுவும் இந்த மாதிரி பெரிய கிரிட்ஸ் இருக்கிறது வந்து என்னோடய பர்சனல் சாய்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், லைன்ஸ் அதெல்லாமே வந்து என்னோடய சாய்ஸே இருக்காது. நான் யூஸ்வலாக வந்து ஃப்ளாரல் டிசைன்ஸ் இல்லைன்னா ப்ளைன் அப்படி தான் வந்து போவேன். இந்த கலர் வந்து அகெயின் ஒரு கிரே கலர் டிஷ்யூ சில்க் saree இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் வந்திருக்கும். கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர். பட் saree வந்து ஒரு மாதிரி மைல்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மாதிரி டல் கலர், சாவர் கலர்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு saree. பட் இது வந்து நைட் வேர்க்கு, பார்ட்டிஸ்க்கெலாம் வந்து வேர் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து கோல்டன் கலர் ப்ளவுஸோடு இது வந்து பேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கிரே கலர், சில்வர் கலர் ப்ளவுஸ் கூட இதுக்கு பேர் பண்ணலாம். அதுவுமே வந்து நல்லாவே சூட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய வெட்டிங் saree, என் கல்யாண saree இதுதான். இது வந்து என்கிட்ட இருக்கிறதுலே வெயிட்டான சாரீங்க. இது வந்து குறைஞ்சது ஒரு 5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இந்த saree. பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் தான். இதில் வந்து இல்லாத டிசைனே இல்லைன்ற அளவுக்கு அந்த பார்டரில் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு குட்டி 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 த்ரெட் ஒர்க், அந்த கோல்டன் சரி ஒர்க் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த முந்தானையில் வந்து ஒரு மாதிரி இந்த அரபிக் ஒர்க்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியும் இருக்கும். ஆக்சுவலி வந்து இது முகல் ஒர்க்ஸ் அப்படிம்பாங்க. இதில் வந்து இந்த ஃப்ளாரல் டிசைன்ஸ்லாம் பாருங்களேன். அது வந்து இந்த மெஹந்திலலாம் நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி saree ஃபுல்லாக இப்படி ஒர்க் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் எம்போசிங் ஒர்க் வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம தொட்டு பார்த்தோன்னா இந்த தாஜ்மஹால்லலாம் நான் காமிச்சேன்ல, இந்த வால்ஸில் எம்போஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி இந்த சாரியில் வந்து எம்போஸ் ஆகியிருக்கும் ஃப்ளவர்ஸு. ரொம்ப ரொம்ப அழகான சாரீங்க இது. பொதுவாகவே ஏன் வெட்டிங் சாரீஸ்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் நீ பெரிய பாரம் சுமக்க போகிறல, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போதில் அதை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் எல்லாரோட வெட்டிங் சாரீஸும் அப்படி தாங்க இருக்குது. இப்படி ரிசப்ஷன் லெஹங்கா இன்னுமே வெயிட்டாக இருக்கும். அது நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு அழகான பீகாக் க்ரீன் சில்க் saree. இது ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் ஒர்க், நடுவில் வந்து ப்ளூ கலரில் குட்டி குட்டியாக த்ரெட் ஒர்க் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான saree. ஆக்சுவலாக இந்த எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணி என்னென்ன மாதிரி மேட்சிங் ஆக்சசரிஸ் நான் இதுக்கெலாம் வேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நான் காட்டலாம்னு நினச்சேன். பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்றதுனால மேபி அது இன்னொரு vlogல வந்து நான் தனியாக அது மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you and take care.